அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அன்னால் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். ஆண்டவர் இவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது வெண்கல சர்ப்பத்தை எழுப்பி அங்க பாம்பு கடிச்சிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு கருவியை பயன்படுத்தினால் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கருவிக்கு ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கருவியை கடவுளாக பார்த்து விட்டார்கள். அங்கே உடன்படிக்கை பெட்டி யோர்தானை கடக்கும் போது 4 ஆசாரியன் தூக்கிட்டு வந்தா பின்னாலே இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, வெண்கல சர்ப்பத்தையும் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஆல்மோஸ்ட் 800 ஆண்டுகள் இந்த வெண்கல சர்ப்பத்திற்கு தூபம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எசேக்கியா வந்தவன என்ன பண்றான், ஆண்டவர் ஒரு காலத்தில் பயன்படுத்தின கருவி இப்பொழுது உனக்கு என்னவா மாறிடுச்சு, உனக்கு ஒரு டிராப்பாக மாறிடுச்சு, உனக்கு கடவுளாக மாறிடுச்சு. அப்போ அதை முதலாவது உடைக்கிறான். ஒரு கட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைக்கக்கூடிய காரியம் நாம் கவனமாக இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய விக்கிரகமாக மாறிவிடும். சிலருடைய ஊழியம் சிலருக்கு விக்கிரகமாக மாறிவிட்டது. சிலருடைய அழைப்பு சிலருக்கு விக்கிரகமாக மாறிவிட்டது. சிலருடைய சபை அவர்களுக்கு விக்கிரகமாக மாறிவிட்டது. ஆண்டவர் அதை ஏற்படுத்தியது உன்னை விடுதலை செய்யும்படி, உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி. ஆனால் அதை விக்கிரகமாக மாற்றும் பொழுது எசேக்கியா வந்தவன் என்ன பண்றான், அதை உடைக்கிறான். ஹல்லேலூயா.